கால் வலி என்னால தாங்கவே முடியல. ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும். கரெக்ட்டா என்கிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சொல்லுவாங்க. நடந்து வரும்பொழுதே நான் பார்ப்பேன். ரொம்ப ஆடிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி, இல்ல யாரையாவது கைகள பிடிச்சிட்டு வர மாதிரி. அதுவும் முக்கியமாக நீளமான நரம்புகள்லாம் கால்கள்ல தாங்க இருக்கு. அதிகமாக இது பாதிக்கப்படுது. அதனால தான் கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கிறது, மரத்து போற உணர்வு இருக்கிறது. தொடை பகுதியெல்லாம் நமக்கு வந்து மரத்து போற மாதிரியான ஒரு உணர்வு அழுத்தப்படும்போது, நமக்கு கால் பாதங்கள்ல அதிகமான வலி, தாங்க முடியாத வலி. இன்னொரு கேட்டகரி இருக்கு. அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னாலும், அது சரி செய்றதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலரா கீரை வகைகள் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஒருவேளை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா, அதற்கான சித்த மருந்துகள் நீங்க பயன்படுத்திட்டே வரணும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால் வலிங்க. கால் வலி என்னால தாங்கவே முடியல. ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும். கரெக்ட்டா என்கிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சொல்லுவாங்க. நடந்து வரும்பொழுதே நான் பார்ப்பேன். ரொம்ப ஆடிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி, இல்ல யாரையாவது கைகள பிடிச்சிட்டு வர மாதிரி. ஸோ இந்த கால் வலி ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இடுப்பில் இருந்து லோ பேக்ல இருந்து எனக்கு ஹீல் வரைக்கும், கால் பாதம் வரைக்கும் வலி இருக்குங்க. இதுல ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரியான வலிகள வந்து சொல்வீங்க. பார்த்தீங்கன்னா, எனக்கு தொடை பகுதியில மட்டும் எரிச்சல் இருக்கு டாக்டர். கரெக்ட்டா சொல்வீங்க. எனக்கு லேட்டரல் சைடு வெளிப்பக்கமாக ரைட் சைடோ, லெஃப்ட் சைடோ தொடையில ஒரு மாரி திகு திகுன்னு எரியுது அப்படின்னு சொல்வீங்க. இல்லன்னா எனக்கு கால்கள்ல தசை வலி, நல்லா தசை வலி இருந்துகிட்டே இருக்கு. கொடைச்சலான ஒரு வலி இருக்கு. நைட்டு தூங்கும்போது மசில் கிராம்ப்ஸ் வருது. குதிகால் வலி வருது. நடக்கும்போது கால் பாதத்தோட முன்பகுதி மட்டும் எனக்கு வலிக்குது. இந்த மாதிரி கால்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? இந்த வலிக்கு பயந்தே நான் உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். ஸோ உட்கார்ந்தே இருந்து இருந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ வாக்கிங் போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்னால வாக்கிங் போக முடியல. வலி அதிகமா இருக்கு. பத்தாததுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வேறங்க. இந்த மாரி அடுக்கிக்கிட்டே போகலாம். நெறைய விஷயங்கள். ஸோ நம்ம உடல்ல பல பகுதிகள் இருந்தாலும், கால்ல இடுப்பில் இருந்து கால்ல இந்த லோயர் லிம்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் தாங்க அதிகமா இருக்கு. நியூராலஜிக்கல் இஷ்யூஸ்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். எதனால நரம்பு பாதிக்கப்பட்டு கால்களுக்கு நமக்கு பிரச்சனை ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பொதுவாகவே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது. ஸோ சேர்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கோம். கால்கள வந்து தொங்க போட்டு உட்கார்ந்தே இருக்கோம் அப்படின்னா, கால்கள்ல அதிகமான நமக்கு வந்து ரத்த ஓட்டம் போகாம தடைப்படுது. நரம்புகள் அழுத்தம் ஏற்படுறதுனாலயும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சுகர். ஸோ அதிகமான பிளட் சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ உடல்ல நமக்கு அதுவும் முக்கியமாக நீளமான நரம்புகள்லாம் கால்கள்ல தாங்க இருக்கு. அதிகமாக இது பாதிக்கப்படுது. அதனால தான் கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கிறது, மரத்து போற உணர்வு இருக்கிறது. ஸோ தொடை பகுதியெல்லாம் நமக்கு வந்து மரத்து போற மாதிரியான ஒரு உணர்வு, இது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ கால் பாதங்கள்ல கால் நரம்புகளை நம்ம வலிமையாக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்போ சுகர் லெவல நம்ம குறைக்கணுங்க. இத தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு வரக்கூடியது, நம்மளுடைய ஆர்டரீஸ்லயோ, வெயின்ஸ்லயோ வரக்கூடிய பிரச்சனை. அதாவது இரத்த நாளங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள். டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல இரத்த கட்டுகள் ஏற்படுறது. ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறதுனாலயோ, இல்ல ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு கன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த கட்டு ஏற்பட்டு, அதுல நமக்கு வந்து கிளாட்ஸ் இருந்து, ஸோ ஆர்டரீஸ்லயோ, வெயின்ஸ்லயோ நமக்கு வந்து இரத்தக்கட்டு ஏற்பட்டுச்சுன்னா, இதனாலயும் பிரச்சனை வருதுங்க. டீப் வெயின் த்ராம்போசிஸ் சொல்றோம். இல்ல வெயின்ஸ்ல நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த சிரை நாள வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நமக்கு பல்ஜ் ஆகும்பொழுது, அந்த பிளட் எல்லாமே அதுல தேங்கி தேங்கி நமக்கு வெரிகோஸ் வெயின் நெறைய பேருக்கு வந்து வெரிகோஸ் அல்சராவும் மாறுது. இத தாண்டி நெறைய பேருக்கு மசில் கிராம்ப்ஸ் வருதுங்க. இந்த காஃப் மசில்ஸ்ல நைட் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கால் விரலெல்லாம் ஒரு சைடா இழுத்துக்குச்சு டாக்டர். எனக்கு அப்படியே மடங்கி போகுது. அப்படியே இந்த காஃப் மசில் வந்து ரொம்ப அப்படியே இழுத்து புடிச்சிட்டு கல்லு மாரி ஆயிட்டு அந்த வலி என்னால நான் கத்தி எல்லாரையுமே எழுப்பிடுவேன். அப்புறம் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி விடுவாங்க. கொஞ்சம் வெந்நீர் ஒத்தடம் குடுத்து ஒரு 1 ஹவர் ஆகும். ஆனா அந்த வலி 2 நாட்களுக்கு கூட எனக்கு இருக்கும். இந்த மாதிரி மசில் கிராம்ப்ஸ் வரதும், தசைகள்ல நமக்கு வந்து நியூட்ரிஷன் இல்லாததுனாலயும், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலயும் வரலாம். தசைகள்ல அதிகமான இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் வரலாம்.
அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜுன்ற ப்ராப்ளம். பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குங்க. இந்த பல்ஜுனால டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுதான். அப்போ நரம்புகள் அழுத்தப்படும்போது நமக்கு கால் பாதங்கள்ல அதிகமான வலி, தாங்க முடியாத வலி. இன்னொரு கேட்டகரி இருக்கு. அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இல்ல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல அதாவது சொரியாசிஸ் வந்து அதனால ஆர்த்ரைட்டிஸ் வந்தவங்களுக்கும் கால்கள்ல அதிகமான வலி இருக்குங்க. இந்த வலிகளை எப்படிங்க போக்கலாம்? உணவு முறையில கால்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக நீங்க மஞ்சள் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ உணவில் எதற்காக மஞ்சள் சொல்றோம்? உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. இரத்த நாளங்கள்ல பிரச்சனை இருந்தாலோ, அடைப்பு இருந்தாலோ நமக்கு சரி செய்யக்கூடியது மஞ்சள். அடுத்தது நம்பர் 2 பூண்டு. தவறாமல் நீங்க பூண்டு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. பூண்டு வந்து பால்ல வேக வைத்து சாப்பிட்டா எனக்கு நெஞ்சு எரிச்சல் வருது. இதுவும் நெறைய பேர் சொல்றீங்க. அப்போ விட்டுருங்க. தண்ணீர்ல வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. பூண்டு என்ன பண்ணணும்னா, ஒரு 10 பல் பூண்டு தண்ணீர்ல வேக வச்சு எடுத்து, மசிச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில தேன் சேர்த்து, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இதனால என்ன நடக்கும்னா, அங்கங்க நமக்கு கழிவுகள் இருந்தாலோ, இரத்த நாளங்கள்லயோ, இல்ல நரம்புகள்லயோ பிரச்சனை இருந்தாலோ, அது வந்து நமக்கு சரி செய்யும். இந்த மாதிரி நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிடலாம். அடுத்து முக்கியமானது திப்பிலியாதி கற்பம் அப்படின்னு சொல்றோம். திப்பிலியாதி கற்பம் பேர்லயே இருக்கு பாருங்க. திப்பிலியை ஆதியாக, முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய கற்ப மருந்து. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெடிசின்ங்க இது. நம்ம கிளினிக்ல இருக்கு. ஸோ இந்த திப்பிலியாதி கற்பம் அப்படின்னு சொல்றது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும், கொழுப்புகள் வெளியேறும், கால் பகுதியில இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்போ, இல்ல மசில் கிராம்ப்ஸ் இருந்தாலோ, வெரிகோஸ் வெயின் இருந்தாலோ சரி செய்றதுக்கு நமக்கு திப்பிலியாதி கற்பம் பயன்படுது. இது வந்து 3 சிட்டிகை தாங்க எடுக்கணும். 3 சிட்டிகை அளவு எடுத்து, தேன் விட்டு கலந்து 2 வேளை ஒரு நாளைக்கு உணவுக்கு பின் காலை, இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும்போது, உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு கழிவுகள், வலிகள், தசை பிடிப்பு, மசில் கிராம்ப்ஸ் இதெல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சுரும். இத தாண்டி உங்களுக்கு இந்த உணவு முறைகள்ல அப்படியே கீரை வகைகளுக்குள்ள போகும். ஸோ ஏன்னா, கீரை வகைகள் தான் எல்லாத்துக்குமே ஹேர் ஃபாலா, உடல் வலியா, ஆர்த்ரைட்டிஸா கீரை வகைகள சாப்பிடுங்கன்னு சொல்லிருவாங்க. அந்த மாரி கீரை வகைகள நீங்க தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ முருங்கை ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பசலை கீரை ரொம்ப முக்கியமானது. செம்முள்ளி கீரைன்னு ஒண்ணு கிராம பகுதிகள்ல கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சாணாகி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்ஃப்ளமேஷன் நமக்கு வந்து மசில்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ, கால்கள்ல இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ, அது சரி செய்றதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலரா கீரை வகைகள் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஒருவேளை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா, அதற்கான சித்த மருந்துகள் நீங்க பயன்படுத்திட்டே வரணும். சித்த மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால் வலியோ, இல்ல உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ தினம்தோறும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்ல ஆயில் அப்ளிகேஷன் மசில் கிராம்ப்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ஆயில் அப்ளிகேஷன் சித்த மருத்துவத்தில நிறைய மருந்துகள் இருக்கு. அதில முக்கியமா நாட்பட்ட வலிகளை தீர்க்கக்கூடியதுன்னா மயன தைலம். ஸோ இந்த மயன தைலம் லைட்டா ஹீட் பண்ணி வலி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் ஓட்டடம் குடுத்துக்கோங்க. ஸோ வெந்நீர் ஓட்டடம் குடுத்துட்டு, இத நீங்க மயன தைலம் பயன்படுத்தும்பொழுது, வலிகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் நெறைய பேர் நானும் பார்க்குறேன். அதுவும் எஸ்பெஷலி லேடீஸ் சொல்றீங்க, "ரொம்ப வருஷமா நான் நின்னுட்டே ஒர்க் பண்ணிட்டேன் மேம். குதிகால் வலி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு." அப்ப கால்கள்ல வரக்கூடிய வலிகளை முழுவதுமாக நம்ம குணப்படுத்த முடியும். உணவு முறையும், சித்த மருந்துகளும் நான் சொல்ற மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.